அகரத்தின் அன்பு வணக்கங்கள். மகாபாரதத்தில் தர்மர் சூதாட்டத்தில் அனைத்தையுமே இழந்தார். அதனால் அவர் தன்னுடைய தம்பிகளோடும் மனைவி திரௌபதியோடும் வனவாசம் சென்றார். மேலும் தன்னை சார்ந்தவர்களையும் அழைத்து கொண்டுதான் வனவாசம் சென்றார். அத்தனை பேரும் தர்மனின் நிலைமையை நினைத்து மிகவும் வருத்தமுற்று துரியோதனன் மீது கோபமும் ஊற்றனர். அதனை கண்ட கிருஷ்ணர் அனைவரிடமும் கோபத்தை விட்டுவிடுங்கள் என்று சமாதானம் சொன்னார். பிறகு தர்மரிடம், உங்களுடைய அன்னை குந்தி தேவி, உங்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள் என அத்தனை பேரும் வனவாசம் அனுபவிக்க வேண்டாம். இவர்களையெல்லாம் உங்கள் உறவினர்கள் இருக்கும் இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள். நீங்கள் 6 பேர் மட்டுமே கானகத்தில் தங்கியிருங்கள் என்று கூறினார். தர்மரும் அப்படியே உறவினர்கள் அனைவரையும் வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்தார். மனைவி திரௌபதியோடும் தம்பிகளோடும் காட்டில் வாழ்ந்து வந்தார் தர்மர். அப்போது வியாச முனிவர் பாண்டவர்களை பார்ப்பதற்காக வனத்திற்கு வந்து ஆறுதல் கூறினார். தர்மா, இது எல்லாமே விதிவசத்தால் நடந்தது. உன்னை சொல்லி ஒரு குற்றமும் இல்லை. எனவே நீ கவலை கொள்ள வேண்டாம். காலம் வரும், அப்போது நீங்கள் இழந்த ராஜ்யத்தை பெறுவீர்கள். எனவே நீங்கள் இந்த வனவாசத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் போர் வரும் சூழ்நிலை உள்ளதால் அதற்கான ஆயுதங்களை தற்போதிலிருந்தே நீங்கள் சேகரிக்க தொடங்குங்கள். குறிப்பாக அர்ஜுனன் சிவனை குறித்து தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும். அதற்கான வேலைகளை இப்போதே தொடங்குங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். அதன்படியே அர்ஜுனன் தவ வேடம் கொண்டு சிவனிடம் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக கடும் தவம் இருந்தான். சிவனின் திருப்பாதங்களையே நினைத்து தாம் இருந்தான். எரிகின்ற நெருப்பின் நடுவில் ஒற்றைக்காலில் நின்று தாம் இருந்தான். இதனையெல்லாம் கண்ட தேவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். மன்மதனும் அர்ஜுனன் மீது மலர்கணைகளை வீசி அவருடைய தவத்தை கலைக்க முயற்சித்தான். ஆனால் அர்ஜுனனை கட்டுப்படுத்த எவராலும் முடியவில்லை. இதனை கண்ட சிவன் அர்ஜுனனை சோதிப்பதற்காக பார்வதி மற்றும் சிவகணங்களோடு வேடன் வடிவம் கொண்டு அர்ஜுனன் தவமிருந்த காட்டுப்பகுதிக்கு வந்தார். அந்த நேரத்தில் மூதாசுரன் என்ற அசுரன் துரியோதனனால் ஏவப்பட்டு பன்றி வேடம் தாங்கி அர்ஜுனனை தாக்க ஆவேசமாக வந்து கொண்டிருந்தான். அதனை கண்ட வேடன் வடிவில் இருந்த சிவன் பன்றி அடிப்பதற்காக தன்னுடைய அம்பை எடுத்து பன்றியின் மீது ஏவினார். சிவனின் அம்பு செல்லும் ஓசையினால் தவம் கலைந்தான் அர்ஜுனன். மறுகணமே அர்ஜுனனும் தன்னுடைய வில்லை எடுத்து பன்றியின் மீது ஏவினான். அடுத்தடுத்து 2 அம்புகளும் பன்றியினை துளைத்தது. இதனால் அசுரன் மூதாசுரன் அங்கேயே விழுந்து இறந்து போனான். இருவரும் ஒரே சமயத்தில் பன்றியை அடித்ததால் யார் முதலில் அடித்தது என்ற தகராறு அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் வந்தது. இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டனர். வில்லினால் போர் புரியவும் தொடங்கினார்கள். போரில் அர்ஜுனனின் வில் உடைந்தது. இதனால் கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான். அந்த அடி உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் விழுந்தது. ஏனென்றால் அவர் சிவன் அல்லவா? அர்ஜுனன் வில்லால் அடித்த தடயத்தை இன்றும் லிங்கத்தின் மீது நம்மால் காண முடியும். அதனை கண்ட வேடுவ பெண்ணாக இருந்த பார்வதி கோபமடைந்தார். உடனே சிவன் பார்வதியை சாந்தப்படுத்தி, நீ கோபப்பட்டால் இந்த உலகம் தாங்காது என்று சமாதானப்படுத்தினார். பிறகு மீண்டும் அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் போர் தொடங்கியது. சிவன் தன் காலால் அர்ஜுனனை தூக்கி எறிந்தார். அப்போது அர்ஜுனன் விழுந்த இடம்தான் தற்போது தமிழகத்தில் உள்ள சிதம்பரத்திற்கு தென்கிழக்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவேட்களம் என்ற கோவிலில் உள்ள திருத்தமாகும். பிறகு சிவன் அர்ஜுனனுக்கு காட்சி தந்து பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார். அர்ஜுனன் சிவனை நோக்கி தாமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்ற தலம்தான் இந்த திருவேட்களம் கோவிலாகும். இக்கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 2வது தலமாகும். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள், ஆன்மீக தகவல்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.